சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். கடந்த சில வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா? மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஓடிட்டே இருந்துச்சா? கவலைய விடுங்க. வரப்போற இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்த போற ஒரு வருஷமா இருக்க போகுது. அது எப்படி இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 1-2 வருஷம் இல்ல, 28 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க போகுது. இது ஏதோ சாதாரண வார்த்தை இல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஜோதிட வாக்குறுதி. நீங்க பல வருஷமா அனுபவிச்ச தடைகள், தாமதங்கள், மனப்போராட்டங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம். அதுக்கான சிக்னல் தான் இது. சரி, இந்த பகுதியில நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னா, முதல்ல நீங்க இப்போ சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு நல்லதை கொண்டு வர போற முக்கியமான கிரக பயிற்சிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது, நாம என்னென்ன விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்கணும், கடைசியா இந்த வெற்றிக்கான பாதையில நாம எப்படி பயணிக்கணும்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நீங்க இப்ப பட்டுட்டு இருக்கிற கஷ்டங்களை பத்தி பேசுவோம். சும்மா இல்லங்க, நீங்க படுற மன அழுத்தம், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு தடையும் நிஜம். அதுக்கு பின்னாடி சில ஜோதிட காரணங்கள் இருக்கு. வாங்க அது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். உங்க கஷ்டத்துக்கு முக்கியமான 2 காரணம் தான். ஒன்னு அஷ்டமசனி, இன்னொன்னு ஜென்மகேது. அஷ்டமசனினா என்னன்னா, சனி பகவான் உங்க ராசிக்கு 8வது வீட்ல உட்கார்ந்துருக்காரு. அதனால தான் செய்யற வேலையில எல்லாம் ஒரு தடை, ஒரு தாமதம் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஜென்மகேது, அதாவது கேது பகவான் உங்க ராசிலேயே இருக்கிறதுனால மனசுக்குள்ள ஒரு விதமான குழப்பம், ஒரு பாரம் இருந்திருக்கும். இந்த 2 கிரக அமைப்பு தான் உங்களை ஒரு இடத்துல கட்டி போட்ட மாதிரி ஃபீல் பண்ண வச்சது. ஆனா ஒரு விஷயம், இந்த கஷ்டமான நேரத்தை ஒரு தண்டனையா பார்க்காதீங்க. நெருப்புல போட்டா தங்கம் எப்படி இன்னும் ஜொலிக்குமோ, அந்த மாதிரி சனி பகவான் உங்களை புடம் போட்டு பக்குவப்படுத்திட்டு இருக்காரு. இதனால உங்களுக்கு மன உறுதியும் அனுபவ அறிவும் அதிகமாகுது. வரப்போற பெரிய வெற்றிக்கு நீங்க தயாராகிட்டு இருக்கீங்கன்னு தான் இதுக்கு அர்த்தம். சரி, போதும், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அந்த சாப்டர் முடிய போகுது. இனிமே நல்ல காலம் பிறக்க போகுது. அதுக்கு காரணமா இருக்க போற முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் என்னென்ன, அது எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த தேதிகளை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். முதல்ல ஜூன் 1 குரு பெயர்ச்சி ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு புது புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் குரு பகவான் டெம்பரவரியா உங்க ராசிக்கே வராரு. அப்போ பாருங்க, உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேயோ போயிடும். கடைசியா டிசம்பர் 5ஆம் தேதி நடக்க போற ராகு கேது பெயர்ச்சி. இதுதான் உங்க வழியில இருக்கிற தடைகள் எல்லாம் தட்டி தூக்க போகுது. இந்த 3 சம்பவங்கள் தான் இந்த வருஷத்தோட கேம் சேஞ்சர்ஸ். பாருங்க, இந்த கிரக பெயர்ச்சிகளை ஏதோ சின்ன சின்ன மாற்றங்கள்னு நினைச்சிடாதீங்க. இல்லவே இல்ல, இது உங்க வாழ்க்கையோட மொத்த அஸ்திவாரத்தையே மாத்தி அமைக்க போகுது. சொல்லப்போனா இது உங்களுக்கு ஒரு மறுபிறவி மாதிரி. ஒரு கம்பளி பூச்சி எப்படி அழகான பட்டாம்பூச்சியா மாறுதோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் ஒரு புதிய பிரகாசமான வடிவத்தை எடுக்க போகுது. சரி, இப்பதான் நம்ம ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். வரப்போற வருஷத்துல உங்களுக்கு கிடைக்க போற தீர்வுகள் என்ன, உங்க வாழ்க்கையில நடக்க போற நம்ப முடியாத அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னு இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஜாக்பாட், உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய வரம், அதுக்கு பேரு தான் சிவராஜ யோகம். கேட்கவே பவர்ஃபுல்லா இருக்குல்ல? இந்த யோகம் உங்க வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்த போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். அப்ப சிவராஜ யோகம்னா என்ன? ஜோதிடத்துல சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு. அதாவது உங்களுக்கு கெடுதல் செஞ்ச கிரகங்கள் வலுவிழந்து போகும்போது உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும். ஒரு அரசனுக்குரிய அதிர்ஷ்டம், அதிகாரம், வெற்றி எல்லாமே உங்களை தேடி வரும். இது ஒரு ரொம்பவே அரிதான அமைப்பு. இந்த யோகம் ஆக்டிவேட் ஆனதும் என்னென்ன நடக்கும்னு பாருங்க. முதல்ல உங்க தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகமாகும். அந்த தைரியத்துல உங்க குடும்பத்தோட சேர்ந்து புதுசா ஒரு தொழில் தொடங்கலான்னு தோணும். உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த தலைமை பண்பு வெளியே வரும். அதனால புது புது பொறுப்புகள், ப்ரொமோஷன்ஸ்லாம் உங்களை தேடி வரும். இதன் விளைவா வேலை மாற்றம், ஊர்வாற்றம், பதவி உயர்வு எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100%. எனது 100% யோசிக்கிறீங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு 100% உறுதியா கிடைக்க போற ஒரு வாய்ப்பை இது குறிக்குது. அது என்ன வாய்ப்புன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஆமாங்க, இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரங்க தங்கம் வாங்கறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. அது 1 கிராம் தங்கமா இருந்தா கூட சரி, கண்டிப்பா வாங்குவீங்க. இது உங்க பொருளாதார நிலையில ஏற்பட போற முன்னேற்றத்துக்கும் வரப்போற நல்ல காலத்துக்கும் ஒரு நல்ல அறிகுறி. அடடா, இந்த வரிய பாருங்க, எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் உங்க லைஃப்ல ஒரு சோகமான இளையராஜா பாட்டு ஓடிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அப்படி இல்ல. உங்க லைஃபோட சவுண்ட் ட்ராக் ஒரு எனர்ஜெட்டிக்கான அனிருத் பாட்டுக்கு மாறப்போகுது. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வேகமும் உற்சாகமும் கொண்டாட்டமும் இருக்க போகுது. வெற்றி நிச்சயம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல.
ஆனா அந்த வெற்றி பாதையில போகும்போது சில இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கையும் ரொம்ப முக்கியம். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த வெற்றி பயணத்துல நாம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, தேவையில்லாம கோபப்படுறது, இதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். கூட வேலை செய்யறவங்கள உடனே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. ஏற்கனவே கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுத்திருக்கு. உங்க உள் மனசு சொல்றத கேளுங்க. இந்த சின்ன சின்ன சவால்களை ஈஸியா சமாளிச்சிடலாம். சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருக்கணும். வண்டி ஓட்டும்போது ரொம்ப நிதானம் தேவை, அவசரம் வேண்டாம். பங்குச்சந்தை, லாட்டரி மாதிரி விஷயங்கள்ல இப்போதைக்கு முதலீடு பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்றவங்களால சில பிரச்சனைகள் வரலாம், அதனால ஜாக்கிரதையா இருங்க. உடல் நலத்துல மன அழுத்தம், பதட்டம், அப்புறம் காலு முதுகு வலியில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா பெண்கள் அவங்களோட பர்சனல் விஷயத்த ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். இறுதியா உங்களுக்கு கிடைக்க போற இந்த நல்ல அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்களை பத்தி பார்க்கலாம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் கிட் மாதிரி. செப்டம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஆனா அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்க பாதை ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த வருஷம் நீங்க சிகரத்தை தொடணும்னு உங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வருஷம். இத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இந்த நல்ல பலன்களை இன்னும் அதிகப்படுத்த 3 சிம்பிளான விஷயங்களை செய்யலாம். 1, உங்க குலதெய்வத்தை மறக்காம வழிபடுங்க. அது உங்களுக்கு சரியான வழியை காட்டும். 2வது, சிவபெருமானுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். 3வதா, பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யுங்க. உங்க வழியில இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி ஓடிடும். சுருக்கமா சொல்லனா, இந்த வருஷம் நீங்க ஒரு விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. ஒரு மாபெரும் எழுச்சி. தடைகளை எல்லாம் உடைச்சு எரிஞ்சு ஜெயிச்சு காட்ட போறீங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜசக்திய, இந்த ராஜ யோகத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு யோசிச்சுக்காருங்க. இந்த பராபவ வருஷம் உங்க பராக்கிரமத்தை இந்த உலகத்துக்கு காட்டுற வருஷமா அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.